திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் பகல்பத்து உற்சவத்தின் 10ஆம் நாள் விழாவையொட்டி மோகினி அலங்காரத்தில் எழுந்துருளிய நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். பூலோகம் வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலில் ஆண்டுதோறுமே திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த ஒரு வார காலமாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் அவர்கள் ஒவ்வொரு அலங்காரத்தையும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இந்த விழாவில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய இந்த மோகினி அலங்கார நிகழ்வு இன்று அதிகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். குறிப்பாக நம்பெருமாள் அவர்கள் இன்றைய அலங்காரத்தை பார்த்தோம் என்றால் கௌரி சாய் கொண்டை சாற்றி அதில் கலிங்கத்துராய் சூரிய சந்திர வில்லை செகுப்பு கல் நெற்றி பட்டை முத்து பட்டையை பக்கவாட்டில் கொண்டையில் அணிந்தும் காதில் வைர மாடல் மற்றும் தோடு ஜெமிக்கி வலது திருமூக்கில் மூக்கூத்தி அணிந்தும் திருமேனியில் பங்குனி உத்தர பதக்கம் தாயார் திருமாங்கல்யம் மற்றும் தொங்கல் பதக்கம் வரிசையாக அடுக்கு பதக்கங்கள் பெரிய பவள மாலை காசு மாலை 2 வட முத்து மாலை வலது திருக்கையில் தங்க கோலக்கிளி மற்றும் இடது திருக்கையில் வரிசையாக வில்வ பத்திரம் சாய்த்து சரங்கள் மற்றும் வளையல்கள் பவள கடிப்பு வில்வ பத்திர தொங்கல் சாற்றி திருவடியில் சதங்கை தண்டை அணிந்தும் பின் சேவையாக பின்னல் ஜடை அதன் மேல் ஜடை தாண்டா திருமூடியில் கல் இழைத்த ராக்கோடி ஜடைக்கு மேல் நாகம் வைத்த கல் இழைத்த ஜடை தாண்டா உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களை தன்னுடைய உடம்பில் சாத்தி மற்றும் வெண்பட்டு அணிந்து வலது திருவடியில் மடித்து அமர்ந்தும் இடது திருவடியை திருநங்கை தாங்க அமர்ந்தும் அற்புதமாக மோகினி அலங்காரத்தில் நாட்டியார் கோலத்தில் நம்பெருமாள் அவர்கள் இன்று பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். இன்று அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக தங்க பல்லாக்கில் நம்பெருமாள் அவர்களை அர்ஜுன மண்டபத்திற்கு அழைத்து வந்தார்கள். அப்போது ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று ஆரவாரத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்று பகல் முழுவதும் அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் அவர்கள் அந்த மோகினி அலங்காரத்தில் மக்களுக்கு சேவை பாதிப்பார். அதைத் தொடர்ந்து இரவு மீண்டும் அவருக்கு தீபாராதனை சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு மூலஸ்தானம் சென்றடைவார். இந்த விழாவின் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய சொர்க்கவாசல் சிறப்பு என்பது நாளை அதிகாலை 5:45 நடைபெறுவது. இந்த நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் கூடுதலாக காவல்துறையினர் வெளி மாவட்டத்தில் இருந்து தற்போது திருச்சி வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து ஸ்ரீரங்க ரங்கநாத திருக்கோவில் முழுவதுமாக காவல்துறையினர் தீவிர பாதுகாப்புடன் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call